ஹாய் வீவர்ஸ், நீங்கள் பார்க்குறது மண்ணடியில் இருக்கிற கபாப் சென்டர். இந்த கபாப் சென்டர் வந்துட்டு என்ன ஏதுன்றதே கேள்வியே இல்லை. கண்ணை பறிக்கிறது மட்டும் கிடையாது, மனசை கொள்ளக்கூடிய அளவில் இந்த சிக்கன் ஹேங்கிங் இருக்குது. இல்லை அழகா என்ன அழகு, எத்தனை அழகுன்ற மாதிரி இருக்கும். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பீஃபை வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறதாக இருக்கட்டும். மக்கள் வெள்ளம் திரளன்னு வந்துட்டே இருப்பாங்கங்க. 6 மணிலேருந்து ஜெக 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 ஜோதியாக இருக்கும். இவங்களுக்கு வந்து இன்னும் தனி ஃபேன் பேஸே இருக்கிறாங்க. சென்னை மட்டும் கிடையாது, தமிழ்நாடு கிடையாது, உலக அளவில் கபாப் சென்டர் இஸ் வெரி ஃபேமஸ். அவங்க செஞ்சு கொடுக்குற அந்த சபர்மாவாகட்டும், அந்த பன்னீர் இதுவாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அந்த சபர்மாவை வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறது இல்லை, சுழிச்சிட்டே இருக்கலாம். சுட 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 செஞ்சு தருவாங்க. ரெண்டாவது, அவர் செய்கிற அந்த ஆக்ஷன் ஒன்றும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு மெய்சில் இருக்கும். அந்த அளவுக்கு டெடிக்கேஷனோடு அவர் வந்து ஒர்க் பண்ணி கொடுப்பாரு. மிக்ஸ் பண்ணுறதாகட்டும், இந்த ரோல் பாருங்கள், பீஃப் ரோல் பாருங்கள். இவங்களோட இதோட வந்துட்டு இடியாப்பம் கூட இருக்குது, ரோட்டி கூட இருக்குது. பட் நிறைய கபாப்ஸ் தான் வந்துட்டு போயிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். மக்கள் எல்லாரும் ஒன்று ரோலை சுற்றி வச்சுட்டே இருப்பாங்க. சாப்பிட்றதுக்கு வந்துட்டு கொள்றவங்க சாப்பிடணுன்னா நீங்கள் கிஃப்டடாக இருக்கணும். அப்போ தான் இந்த மண்ணடி கபாபில் நீங்கள் சாப்பிடவே முடியும், இல்லைன்னா சாப்பிடவே முடியாது. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு மக்கள் இருக்கிறாங்கன்றதை வந்து தெரிஞ்சுக்கணும். காசு இன்றைக்கி வரும், நாளைக்கு வரும். இந்த மாதிரி ஒரு டேஸ்டான ஃபுட்டை நம்ம சாப்பிடணுன்னா வி ஷுட் பி கிஃப்டட். பாருங்கள் எப்படி அடிக்கிறார் பாருங்கள். இந்த கோஸு வெஜ் எல்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணி அந்த சிக்கனோட மசாலாவை கரெக்டாக இது பண்ணி கொடுப்பாரு. பண்ணிவிட்டு ரோல் பண்ணி வச்சுட்டே இருப்பார். மனுஷன் ஓயவே மாட்டான். இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் மிஷின் மாதிரியே தான் இவர். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நான் கேட்குறதெல்லாம், நீங்கள் இந்த மண்ணடி கபாபில் சாப்பிட்டு இருக்கிறீங்களா? எத்தனை முறை சாப்பிட்டு இருக்கிறீங்க? நாங்கள் அடிக்கடி அந்த பக்கம் போகிறப்பெல்லாம் சாப்பிட்டுட்டே இருப்போம். இந்த வாட்டி தான் இந்த மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ எடுத்து நம்ம மக்களோட ஷேர் பண்ணணுன்ற ஒரு நல்ல மோட்டிவேலாம் பண்ணியிருக்கிறோம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த விதமான மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். உங்களோட கமெண்ட்ஸ் வந்து விலை மதிக்க முடியாதது. ரெண்டாவது, இதே மாதிரி வேறு எங்கேயாச்சும் உங்கள் நியர்பை பிளேஸில் இருந்தால் சொல்லுங்கள், நம்மளும் சேர்ந்து வீடியோ போடலாம். காரணம் வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு இதுவாக இருந்தாலும், தின்பண்டங்களாக இருந்தாலும், சாப்பிடக்கூடிய பொருளாக இருந்தாலும், ஒரு நல்ல விஷயம் தெரியுதுன்னா நம்ம அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஸோ இந்த மண்ணடி கபாபுக்கு ஒரு பெரிய ஆட்ஸ் ஆப். நம்மளும் சென்னையில் இருக்கிறோம், குவைத்துலேருந்து மஸ்கட்லேருந்தெல்லாம் இவங்களுக்கு ஃபேன் பேஸ் இருக்கிறாங்கன்னா, நம்ம க்ரௌடு ஃபாரினர்ஸ் எல்லாம் க்ரௌடு சுற்றி சாப்பிட்டுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா பாருங்கள். நமக்கு தெரியல நம்ம நாட்டோட பெருமை, நம்மளோட அந்நியனுக்கு தெரிஞ்சிருக்கு நம்மளோட சுவை. ஸோ அதுதான் நம்மளை தாளம் போட வைக்குது. வாங்க நம்மளும் சேர்ந்து உணர்வாட்டி சாப்பிடலாம். நாங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், நீங்களும் வாங்க, உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்